சிறகடிக்க ஆசை. அண்ணாமலை கேட்ட கேள்வி. ரோகிணியின் நிலைமை. விஜயாவுக்கு ஆப்பு வைத்த மனோஜ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரத்திற்கான ப்ரமோ வெளியாகி இருக்கிறது. அதில் விஜயா மற்றும் மனோஜுக்கு புது பிரச்சனை வருகிறது. குடும்பத்தினரின் பேச்சை கேட்காத விஜயா இப்போது கஷ்டத்தில் இருக்கிறார். சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி எப்போது மாட்டுவார் என்பதுதான் பலருடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா என்று இயக்குனர் ஒவ்வொரு வாரமும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். கடந்த வாரத்தில் ரோகிணிக்கு 2 பெரிய பிரச்சனை வருகிறது போன்று ப்ரமோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் ரோகிணியின் மாமாவாக நடிக்க வந்த கறிக்கடக்காரர் முத்துவிடம் சிக்குவது போன்று காட்டப்பட்டது. மறுபக்கத்தில் ஸ்கூலில் கிறிஸை முத்துவும் மீனாவும் பார்ப்பது போன்று இருந்தது. இதனால் ரோகிணி பற்றிய உண்மை இந்த வாரம் தெரிய வந்து விடுமா என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு வழக்கம் போல ஏமாற்றத்தையே இயக்குனர் பரிசாக கொடுக்கிறார். 2 வாரங்களாகவே ஏமாற்றும் வகையில் ப்ரமோக்கள் வெளியானதால் இந்த வாரத்தில் கலகலப்பான மற்றும் காமெடியான காட்சிகள் நிறைந்தது போன்று ஒரு ப்ரமோ வெளியாகியிருக்கிறது. அதாவது விஜயாவை சிந்தாமணி நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கிறீங்க என்று ஏற்றிவிட்டு கிண்டல் செய்ததால் விஜயா எப்படியாவது டயட்டில் இருந்து உடம்பை குறைக்கப் போகிறேன் என்று சபதம் எடுக்கிறார். அதனால் நான் டயட்டில் இருக்கப் போகிறேன் என்று எல்லோரிடமும் சொல்லியிருந்தார் விஜயா. அதே நேரத்தில் மனோஜ் ஸ்டோர் ரூமுக்கு வந்த ஒரு பெண்ணை பார்த்து வழிந்து கொண்டிருந்தார். கடைசியில் அவர் நான் டயட்டிஷன், உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணணும் என்று நினைத்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு கார்டு கொடுத்துவிட்டு போயிருந்தார். இப்போது விஜயா டயட் இருப்பதற்கு அந்த பெண்ணை வீட்டில் கூட்டிக் கொண்டு வந்து மனோஜ் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்ணிடம் விஜயா நான் டயட்டில் இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் மோரில் புதினா சீரகம் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரவி இவங்க என்ன நாட்டு வைத்தியம் மாதிரி சொல்றாங்க என்று சந்தேகப்படுகிறார். பிறகு அந்த பெண் சொன்னது போல டயட் சாப்பாட்டை சாப்பிட்டதால எனக்கு டயர்டே தெரியல என்று விஜயா சொல்லி கொண்டு இருந்தார். அப்போது ரவி பீட்சா வாங்கி கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்கிறார். அப்போது முத்து அம்மாவும் மனோஜும் டயட்ல இருக்காங்க, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். பிறகு இரவு தூங்கும்போது விஜயாவுக்கு வயிறு சரியில்லாமல் போய்விட்டது. அதே போல மனோஜுக்கும் வயிறு சரியில்லாம இருவரும் பாத்ரூமுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் இருவரும் நடக்க முடியாதது போல வருகிறார்கள். இதோடு இனி நமக்கு டயட்டெல்லாம் செட் ஆகாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ப்ரமோ இப்படியாக வெளியாகியிருக்கிறது. அதுபோல இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் ரோகிணி தன்னுடைய மகனுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது என்று வீடியோ காலில் வருகிறார். ஆனால் தலையில் விக் வைத்து மாறுவேடத்தில் வருகிறார். இப்போது ரோகிணி பேசுவதை பார்த்து அண்ணாமலைக்கு சந்தேகம் வருகிறது. யாராவது வீடியோ காலில் பேசும்போது கூட கண்ணாடியும் மாஸ்கும் போட்டுட்டு பேசுவாங்களா என்று வீட்டில் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு சந்தேகம் ரோகிணி மீது திரும்புமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.